எடுத்த காரியத்தை சாதிப்பதில் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும். பிறரிடம் ஏற்படும் மனக்கசப்பை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிடு. மனதை வேறு வழிகளில் திசை திருப்பிக்கொள். பொறுமை, அன்பு, மன்னிக்கும் குணம் ஆகியவற்றை சிறிது சிறிதாக பெருக்கிக்கொள். உன் அன்றாட வாழ்வில் நீ தினசரி சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க புத்திசாலித்தனத்தோடு செயல்படு. சிக்கல்கள் வெள்ளம் போல் வந்தாலும் உன் அறிவை கொண்டு அதில் மிதக்க கற்றுக்கொள். உன் மனம் அமைதியை அடைய வேண்டுமா? உனது ஆசைகளை அதிகப்படுத்தாமல் சற்று கட்டுப்படுத்திக்கொள். ஆரோக்கியமாக உன் உடல் இருக்க வேண்டுமானால் உன் மனம் தெளிவாகவும் மனமானது கவலை இல்லாமலும் இருக்க வேண்டும். என் மீது முழு நம்பிக்கை கொள். நம்பிக்கை சிறிதளவும் குறையாமல் பார்த்துக்கொள். அப்பொழுதுதான் நான் செய்யும் உதவியானது உனக்கு தக்க தருணத்தில் கிடைக்கும். நம்பிக்கை குறைந்தால் உதவியானது எப்படி கிடைக்கும்? ஒரு விஷயத்தில் கவனம் கொள்வதற்கும் கவலைப்படுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. பிரச்சனைகளில் கவனம் கொள், கவலை மட்டும் கொள்ளாதே. நான் சொல்வதை சிறிது கேட்டு நட. வரும் நாட்களில் என்ன நடந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாதே. கோபம் சிறிதளவும் கொள்ளக்கூடாது. பொறுமை வரும் நாட்களில் மிகவும் அவசியம். எப்படி நடந்தாலும் அனுசரித்து செல். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் காதில் போட்டுக்கொள்ளாதே. அவர்கள் திட்டினாலும் மகிழ்ச்சியோடு பாராட்டை கேட்பதைப் போல் கேட்டுக்கொள்.